ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை சூப். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். அகத்திக்கீரை 1 கப், தக்காளி 2, சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 1, பூண்டு 10 பல், இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மாதிரி நம்ம கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருவோம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். அகத்திக்கீரை ஆட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை 2 உடைச்சி போட்டுருங்க, பூண்டு, இஞ்சி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சிறுபருப்பு ஆட் பண்ணிடுங்க. நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அது 1/2 லிட்டர் வர வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு தான் இதை செய்யணும். பாருங்கள், நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். கசகசா சோம்பு வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு சூப்பில் நம்ம தாளித்து ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சுவையான அகத்திக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.